இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்டில் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கோடை விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. இது பைத்தான் டியூட்டர்னு போட்டிருப்பாங்க, பட் எல்லா லாங்குவேஜஸும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பைத்தான், ஜாவா, C++ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து பைத்தான் எடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி மறக்காமல் வந்து இந்த செகண்டாக இருக்குல்ல, அந்த ட்ராப் டவுனில் ரெண்டர் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் தி ஹீப் அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க இந்த சாம்பிள் கூட நம்ம ரன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு, ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் இதுமாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ரைட் சைடில் தான் அந்த விஷுவலைசேஷன் வரப்போகுது. ஃபைனலாக அவுட்புட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும் இந்த பாக்ஸில். ஸோ நம்மளால் பார்க்க முடியுது, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. அகெயின் another லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த சாம்பிள் கோடில் பார்த்தீங்கன்னா 4th லைனில் இந்த ரெட் ஆரோ இருக்குது. அப்படின்னா 3 லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். 4th லைன் நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுங்க. அப்போ ப்ரீவியஸ் லைன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மை டப்பிள் அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரி ஜாவாக்கு பார்க்கலாம். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் டிஃபால்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எடிட் பண்ணி உள்ள உங்கள் கோடை டைப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களால் பார்க்க முடியுது, ரைட் சைடில் வந்து விஷுவலைஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே 3 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட விஷுவலைசேஷன் நமக்கு தெரியும். இதே மாதிரி சி ப்ரோக்ராமுக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு சாம்பிள் சி கோடு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோடு டீபக்கிங்கை விஷுவலைஸ் பண்ண முடியும். ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இது சாம்பிள் கோடு. ஒரு நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் கோடிங் இந்த ஆப்ஷன் இருக்குது. அங்கே நீங்கள் லாங்குவேஜை சூஸ் பண்ணி டைப் பண்ண முடியும். ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு இன்டர்னலாக என்ன நடக்குது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லாஜிக் ஒர்க் ஆகுது, ஒருவேளை லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.